அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களாங்க? இன்றைக்கி வந்து மகளிர் மட்டும் அந்த மாதிரி ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஈரோட்டிலேருந்து வந்த உடனே மதுரைக்கு வந்து மகளிர் வணிக சங்க மாநாடு வந்து போட்டிருந்தாங்கங்க. அதுக்கு நம்ம டைலர் கடை அக்கா தான் வாப்பா போயிட்டு வந்துடலாம், ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு மேலே தான் போயிட்டு நைட்டு எந்நேரம் வந்தாலும் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கங்க. சில பேர்லாம் கூப்பிட்டா நம்ம சாக்கு போக்கு சொல்லுவோங்க. ஆனால் அந்த அக்கா கூப்பிடவுமே எனக்கு சாக்கு போக்கு சொல்ல மனசே இல்லைங்க. ஈரோடு போயிட்டு அன்றைக்கி நைட்டு தூங்கும்போது 12 மணி ஆயிடுச்சுங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து நைட்டி சேல்ஸ் அது இதுன்னு அப்படியே பார்த்துட்டு இருந்ததில் ரொம்ப அலைச்சலாக தான் இருந்தேன், டயர்டாக தான் இருந்தேன். சரி அக்கா சொல்லிட்டாங்கங்கிற வார்த்தைக்காண்டி கிளம்பி வந்துட்டேங்க. அப்புறம் பஸ்ஸு வந்து 2:45 மேலே தான் வரும்னு சொன்னாங்க. வீட்டுக்காரர் வந்து நீ பஸ் ஏற்றி விடுறதுக்கு வந்திருந்தாருங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, ரொம்ப நேரம் ரோட்லேயே நிற்க வேண்டாம் அப்படிங்கிறனால இந்த வெயிலுக்கு குழு குழுன்ட்டு நான் ஒரு முலாம்பழம் ஜூஸுங்க, அவங்க ஒரு ஃப்ரூட் மிக்சர் சாப்பிட்டாங்க. வஜ்ஜுக்குட்டி வந்து ஒரு ரோஸ் மில்க் வாங்கிட்டாங்க. சரி பஸ் வர வரைக்கும் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறனால அப்புறம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பஸ்ஸு ஒரு 2:30 மணிக்கு மேலே வந்துச்சுங்க. அப்புறம் 2:45 மணிக்கு மேலே எடுத்தாங்க. அப்புறம் எல்லோரும் ஏறியாச்சுங்க. இவங்க தாங்க நம்ம டைலர் கடை அக்கா, நான் வேலைக்கு போயிட்டு இருக்க பக்கம். அப்புறம் இவங்க வந்து வணிகர் மாநாடு நடக்கிற சங்கத்தோட தலைவிங்க. அப்புறம் துணைத் தலைவி இருக்காங்க. பஸ்ஸில் எல்லோரும் இப்போ சூப்பராக அசம்பிள் ஆயாச்சுங்க. இப்போ மதுரைக்கு தான் போகிறோம். இதில் லேடிஸ் மட்டுமே, மகளிர் மட்டுமே அப்படிங்கிற மாதிரி நல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஜாலியாக போச்சுங்க. பெண்கள்லாம் வந்து நிறையா பேர் எல்லோரும் டான்ஸ்லாம் ஆடிட்டு வந்தாங்க. நல்லா டிஜே போட்டு பாட்டெல்லாம் செம்மையாக வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். சும்மா ஒரு கிளிப் மட்டும்தாங்க ஆட் பண்ணேன், ஏன்னா ப்ரைவேசி அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஓரலாக அப்படியே காமிச்சிருக்கீங்க. ஆனால் செம்ம ஃபுல் என்ஜாய்மெண்ட்டே, நிறைய பேர் குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக இன்றைக்கி ஜாலியாக போச்சுங்க. சரிங்க, எனக்கு தெரிஞ்ச இந்த வணிகர் சங்க மாநாடு, வணிகர் சங்கம்னா என்னங்கிறது சொல்லிடுறேங்க. சிறுதொழில் குறுதொழில் வீட்டிலேருந்து பண்ணுற மகளிராகட்டும், கடை வச்சு பண்ணுற மகளிராகட்டும், இந்த வணிகர் சங்க தலைவர்கள்லாம் இருக்காங்கங்க, அவங்க வந்து பெண்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கங்க. பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காண்டி அமௌண்ட்டு கொடுத்து லோன் கொடுப்பாங்கங்க. நமக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு வெளியே வரல, வீட்டுக்குள்ளே 4 செவுத்துல தான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒரு ரீச் ஆகலை அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு கூட இந்த வணிகர் சங்கத்துலேருந்து நமக்கு உதவி பண்ணுவாங்கங்க. இதுக்கு ஆதார் கார்டு ஃபோட்டோ கொடுத்து நம்மளோட இதை வந்து அட்மிஷன் போட்டோம்னா, அவங்க நாளைக்கு எங்கேயாச்சும் ஒரு மீட்டிங் நடந்தாலும் சரி, ஒரு ஸ்டால் மாதிரி போடுவாங்க இல்லைங்க, இந்த கைவினை பொருட்கள்லாம் வச்சு விற்பனை பண்ணுற மாதிரி, அந்த மாதிரிலாம் இருந்தால் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்கங்க. நம்மளும் போயிட்டு நம்மளோட செஞ்சுருக்கிற பொருளை வச்சு டிஸ்பிளே பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணலாங்கங்க. வீட்டில் வச்சு பெண்கள் பண்ணக்கூடிய தொழில் எல்லாத்துக்குமே வந்து இந்த வணிகர் சங்கத்துலேருந்து மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்குங்க. எனக்கு தெரியாது, அக்கா சொன்னதுக்கப்புறம் தாங்க தெரியும். இன்னும் நானுமே சேரலை, சரி நெக்ஸ்ட் டைம் சேர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. கூப்பிட்ட உடனே இன்றைக்கி வந்தேங்க. ஆனால் டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. தெரியாத விஷயங்கள்லாம் நிறையா தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருந்துச்சுங்க. முதல்ல வணிகர் சங்கம்னா பெரிய பெரிய கடை வியாபாரிகளுக்கு மட்டும்தாங்க இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாதுங்க. மெயினாக பெண்களுக்கு பியூட்டிஷியன், டைலர் அந்த மாதிரி இவங்களுக்குலாம் வந்து வணிகர் சங்கங்கிற ஒரு குழு, தலைவி துணைத் தலைவி அந்த மாதிரி வந்து 2ஆக பிரித்து சூப்பராக வந்து பழனியில் வந்து இவங்க நடத்திட்டு இருக்காங்கங்க. இவங்க எல்லாருமே மேக்ஸிமம் பியூட்டிஷியனுங்க. நம்ம வந்து டைலருக்காண்டி போயிருந்தோங்க. டைலருக்கு நமக்கும் வந்து ஒரு 10 பேர்த்த அமைச்சு ஒரு குழு ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கங்க. அதில் சேரும்போது நமக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குங்க. நிறையா ஹெல்ப்லாம் பண்ணுவாங்கங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு தையல் மிஷின் வாங்கணும், ஒரு பியூட்டி பார்லர் வைக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட போய் நம்ம சொன்னால் போதுங்க, அவங்க நமக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தருவாங்க. நம்ம லோன் எடுத்துக்கலாம், டிவி கட்டிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தாங்க இந்த வணிகர் சங்க மாநாடு மதுரையில் நடந்துச்சுங்க. இந்த மதுரையில் வந்து பெரிய பெரிய ராஜ்மஹால், நாச்சியார்ஸ் அந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து ஏகப்பட்ட தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்கங்க. போயிட்டு நம்ம ஒரு அட்மிஷன் மட்டும் போட்டுட்டு தலையை மட்டும் காமிச்சிட்டு வந்துட்டோங்க. பழனியில் வந்து வணிகர் சங்க தலைவர் ஜே.பி. சரவணன் அவர்கள் தாங்க எங்களை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. பஸ் வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டு பஸ் வச்சு ஊரில் கொண்டு போய் விட்டுட்டாங்கங்க. அங்கே நைட்டு டின்னர் எல்லாத்துக்குமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கங்க. இட்லி, கிச்சடி, கேசரி, தோசை, சட்னி, சாம்பார் எல்லாம் அங்கே மீட்டிங்கை முடிச்சுட்டு திருப்தியாக சாப்பிட்டுட்டு இப்போ ரிட்டன் பழனி கிளம்பியாச்சுங்க. வரும்போது எவ்வளோ ஆட்டம் பாட்டத்தோடு வந்தோமோ, போகும்போது ரொம்ப சைலண்ட்டாக எல்லாம் அப்படியே ஜாலியாக சூப்பராக போச்சுங்க. மழை வேறு நல்லா பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்படியே சும்மா நல்லா வைப் பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸாக அன்றைக்கி டே வந்து ரொம்பவே சூப்பராக போச்சுங்க. நான் அன்றைக்கி வந்து இறங்கும் போது ஒரு 11:45 ஆயிடுச்சுங்க. ஹஸ்பண்டு தம்பி முன்னாடியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே இதெல்லாம் நினச்சா ரொம்ப ப்ரௌடாக இருக்குங்க. இவங்கெல்லாம் எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணும்போது இவங்களுக்காண்டி நான்
4 மடங்கு என்னை நான் டெவலப் பண்ணி என்னோடய முயற்சி, என்னோடய சப்போர்ட் வந்து என் கணவருக்கு நான் எப்போவுமே கொடுக்கணும்னு தோணுதுங்க. வந்து 1 ஹவர் எனக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா பஸ்ஸு கொஞ்சம் உருட்டுன்னு உருட்டி எடுத்துட்டாங்க. வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சுங்க. வந்த உடனே சரி டயர்டாக இருக்க வா ஏதாச்சும் சாப்பிட்டு போகலான்ட்டு எனக்கு பாதாம் பால் வாங்கி கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து படுத்து தூங்குறதுக்கு மணி 1 ஆயிருச்சுங்க. இந்த டே பூரா இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு லேட் நைட்டாகவே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.